இருந்து தங்களது காணிகளை மீள பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கின்ற இந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கிறோம். யாழ்ப்பாணத்திலும் வலிவடக்கில் தமது காணிகளை விடுவிக்குமாறு எமது மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல கேப்பாப்புலவில் போராடி கொண்டிருக்கிறார்கள். கிழக்கு மாகாணத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் எவ்வளவு காலம்தான் இந்த காணிக்காக போராடி கொண்டிருக்கிறது. தமிழனா பிறந்த நாங்கள் எங்கள் ஒவ்வொரு விடயத்துக்காகவும் இன்று போராடி கொண்டே இருக்கிறோம். காணாம போனவர்களை தேடுவதற்கு போராடுகின்றோம், எங்கள் நிலத்துக்காக போராடுகின்றோம், எங்கள் மொழி உரிமைக்காக போராடுகின்றோம். போராட்டம் முடிவடைந்து யுத்தம் நிறைவேற்று நாட்டில் நல்லாட்சி நிலவுகின்ற இந்த காலத்திலே தமிழர்களின் போராட்டம் இன்னுமே ஓயவில்லை என்று பலர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு விடயத்துக்காகவும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அதுக்கான தீர்வு வரவில்லை. இந்த பெரும்பான்மையின சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யுத்தம் முடிவிட்டு ஆட்சி நல்லபடியா நடக்கின்ற போது தமிழர்கள் ஏன் போராடுகிறார்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். நாங்கள் எங்களது சொந்த நிலத்துக்கு போராடுகிறோம். இந்த அவல நிலை வேறு எந்த இனமும் அனுபவித்திருக்காத நிலை. அதை அவர்கள் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் திட்டை கேட்கவில்லை, அரசாங்கத்திட்டை மானியம் கேட்கவில்லை, உதவி கேட்கவில்லை. இந்த வழிவடக்கிலே ஏக்கர் கணக்கான காணியில் ராணுவம் தங்களது ஜீவோனவயத்துக்காக விவசாயம் செய்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு தனியான ஒரு காணி, புட்பால் விளையாடுறதுக்கு தனியான ஒரு காணி, பாஸ்கெட் பாலுக்கு வாலிபாலுக்கு தனியான காணியில் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்த மூன்றாவது தலைமுறையாக நாங்கள் அதை பார்த்து கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த அவலத்துக்கு எப்ப முடிவு? நாங்கள் ஒவ்வொரு நாளும் போராடித்தான் எங்களோட உரிமையை பெற்றுக்கொள்ளணும் என்ற இந்த நிலைக்கு இந்த அரசாங்கம் எங்களை தள்ளி இருக்கிறது. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை. அங்கங்கே தமிழர்கள் கொடியோடும் பேனரோடும் ஏன் நிற்கிறார்கள் என்றால் ஏன் நிற்கிறார்கள்? தங்களது உரிமைக்காகவும் நிலத்துக்காகவும் தான் நிற்கிறார்கள். அவர்கள் அரசாங்கத்திட்ட வேற எதுவும் கேட்கவில்லை. எங்கட நிலத்தை நீங்க எங்களுக்கு தாங்கல. இன்றைக்கு 30 வருஷத்துக்கு மேலாக தங்களோட காணி இழந்து வெளிநாடுகள்ல அகதி வாழ்க்கை வாழ்கிறார்கள். இன்னொருவர் நிலங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் என்ன தீர்வு? உண்மையா நாங்க இந்த காணி இல்லாமலும் எங்களோட உறவுகளையும் தேடிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கைய சகோதர இனத்தவர்கள் யாராவது ஒருவரிடம் வாழ இயலுமா? நாங்க தமிழர்களாகிய நாங்க வாழ்ற வாழ்க்கைய ஒருவரிடம் யாராலையும் வாழ இயலுமா? வாழ இயலாது. இன்றைக்கு பெரும்பான்மையின சகோதரர்கள் தங்களை வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு பொருளாதார இறுக்கமான நிலை ஏற்படும் போது ரோட்டுக்கு வந்து போராடினார்கள். ஆட்சியை மாற்றி தங்களுக்கான தீர்வை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் நாங்கள் இன்று 3 தசாப்த காலம் கடந்து போராடுகின்றோம். இது ஏனென்றதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு கொள்ளணும். அதை எல்லாரும் மனசுல வச்சு இந்த போராட்டம் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவோ அல்லது நாட்டில் மீண்டும் பயங்கரவாதத்தை தூண்டுவதற்கான போராட்டமோ யாரும் நினைக்காமல் சிறுபான்மை தமிழர்கள் தங்களது காணி உரிமைக்காக எடுத்து வரும் போராட்டமாக ஒவ்வொரும் புரிந்து கொண்டு எங்கள் காணியை எங்களுக்கு திருப்பி தர வேண்டும். எங்களுக்கு இழப்பீடு வேண்டாம். நீங்க காணாம போனாக்களை திருப்பி தர மாட்டீங்க அவங்க இல்ல. ஆனா எங்களை கண்ணுக்கு முன்னுக்கு எங்கட காணி இருக்கு, அதை நீங்க தாங்கல. ஏன் எங்களுக்கு இழப்பீடு தர நிக்கிறீங்க? இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட இந்த நாட்டுல பாதுகாப்புக்காக ஏன் படைகள் நிறைய காணிகளை வச்சிருக்கணும்? அதுவும் வடக்கு கிழக்கு வச்சிருக்கணும். அதை ஒவ்வொருத்தரும் தடுக்கணும். ஏண்டா இந்த நாட்டுல யுத்தம் முடிஞ்சது இனி பயங்கரவாதத்துக்கு இடம் இல்லை என்று ஒவ்வொரு சிங்களவரும் மாறி கொண்டிருக்கீங்கல்ல. அதை காட்டியே நீங்க தமிழர் காணியை வச்சிருக்கிறீங்க. அரசாங்கத்திற்கு வருமானத்தை ஏற்படுத்துவதற்காக பழையினர் விவசாயம் செய்கிறார்கள் என்று ஒவ்வொருத்தரும் நியாயப்படுத்துறீங்க. அரசாங்கத்துக்கு வருமானத்தை ஏற்படுத்த விவசாயம் செய்யறதுக்கு எவ்வளவு புறம்போக்கு அரசாங்க காணிகள் இருக்கு, அதுல நீங்க செய்யுங்க. நாங்க காலங்காலமா 3 சந்ததியா தோட்டம் செய்து குடும்பமா வாழ்ந்த எங்களோட பாரம்பரிய நிலத்துல நீங்க விவசாயம் செய்து அரசாங்கத்திற்கு வருமானத்தை உயர்த்தி கொள்ள தமிழர்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். நாங்க உயிரையும் கொடுத்து உடமையும் கொடுத்து இனி காணியும் கொடுத்து அந்த ஆக்களா நிக்கிறதுக்கு எங்களால முடியாது. இந்த அரசாங்க காலத்துல எங்களோட காணிகள் எங்களுக்கு திரும்ப கிடைக்க வேணும் என்றதை நாங்க வலியுறுத்துறோம்.